இன்னைக்கு இந்தியாவோட எக்கானமிக்கு ஒரு பேட் டேங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நீங்க, நான், நம்ம திருப்பூர்ல இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், நெறைய பேரு டைரக்ட்டாவே பாதிப்புக்கு உள்ளாக ஆரம்பிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் டூ ட்ரம்போட ஈகோ. ஓகேவா? ட்ரம்புக்கு இந்தியா மேல இருக்கக்கூடிய ஒரு ஈகோவின் காரணமாக சாதாரணமா அன்றாட வாழ்க்கைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாமர மனிதர்கள் இந்தியால பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவோட மொத்த ஜிடிபி ஷ்ரிங்க் ஆகும். ட்ரம்ப் போட்ட டாக்ஸின் காரணத்தினால மூடிஸ் ரேட்டிங் ஏஜென்சி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட மொத்த பொருளாதாரமும் ஷ்ரிங்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எப்படி மதன் இதெல்லாம் நடக்குது? நான் சொல்றேன். நம்ம ஊர்ல இப்ப நடக்கிறத சொல்றேன். இந்த வால்மார்ட், அமேசான் இந்த மாதிரி அமெரிக்கால இருக்கக்கூடிய மிகப்பெரிய இ-காமர்ஸ் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்கல்ல. இந்த ஷர்ட் அதெல்லாம் அதில நெறைய விப்பாங்க கரெக்ட்டா. அவங்க அதிகமா ஆர்டர் குடுக்குறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர்ல தான். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திருப்பூர்ல லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை குடுக்குறது அமெரிக்கால இருக்கக்கூடிய வால்மார்ட், அமேசான் இந்த மாதிரி பெரிய பெரிய டார்கெட் மாதிரி கடைகள். அந்த கடைகள்ல இருக்கக்கூடிய ஷர்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி ஷர்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த ஷர்ட்டுக்கெல்லாம் அதெல்லாம் விலை மதிப்பின் அடிப்படையில மட்டுமே வாங்கக்கூடியது. நம்ம போவோம் தெரியுமா? இந்த பிக் பஸாருக்குள்ள, டிமார்ட்டுக்குள்ளலாம் ஷர்ட் அங்கங்க வச்சிருப்பாங்க. நம்ம சும்மா வாங்கிட்டு வருவோம். அது முழுக்க முழுக்க விலை மதிப்புக்காக வாங்கக்கூடிய ஷர்ட். அது எல்லாமே 50% டாக்ஸ் அதிகமானா எப்படி இருக்கும்? ரூ. 100 இருக்கிற ஷர்ட்ட ரூ. 150 வித்தா யார் வாங்குவாங்க? அந்த கம்பெனிஸ் எல்லாம் ஆர்டர கம்மியாக்குறாங்க. ஆர்டர நிறுத்துறாங்க. இப்படிலாம் நிறுத்துறப்ப என்ன ஆகும்னா, திருப்பூர்ல இன்னைக்கு அந்த ஷர்ட்ட செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பாமர மனிதன், அவனுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனைக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் ட்ரம்போட ஈகோவை எந்த விதத்திலயும் அவன் ஹர்ட் பண்ணவே கிடையாது. ஆனா அவன அடிச்சா இங்க அடிச்சா அங்க வலிக்குங்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்ட பிளாக்மெயில் பண்றதுக்கு இந்த மாதிரி பாமர மனிதர்களோட வயித்துல ட்ரம்ப் அடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அங்கே ஆல்ரெடி அந்த பாதிப்பு இருக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு சைடு பேட்ரியாட்டிசம் எல்லாமே நம்ம பேசுகிறோம், நம்ம ஒன்றா இருக்கணும், எல்லாம் கரெக்ட். ஆனால் பாதிப்புகள் இருக்கும். அந்த பாதிப்புகளை நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? நீங்கள் சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. அமேசான், வால்மார்ட், டார்கெட் இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹியூஜ் செயின் ஆஃப் கம்பெனிஸ் இந்த இந்தியன் ஷர்ட்ஸ் எல்லாத்தையும் நிறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முதல்ல பாதிக்கப்படக்கூடியது உலகத்திலேயே, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் தான். ஓகேவா? அடுத்த விஷயத்துக்கு வர ஆரம்பிக்கிறேன். ஓகே ஃபைன், இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்தியா என்னதான் அதன் பேக்கப் பிளான் வச்சிருக்குது? நம்ம என்ன இப்படி அடி வாங்கிட்டே இருக்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. நம்ம அதுக்கு அல்டர்னேட்டிவாக வச்சிருக்கிறது தான் பிரிக்ஸ் அப்படிங்கிற பிளான். இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருந்தேனாலும் இதில் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்றுக்கு பார்த்துருந்தோம், ரஷ்யாவோட பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வராரு, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சைனாவுக்கு போகிறாரு, சைனா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுது. இன்னைக்கு சைனா அஃபிஷியலாக ஒரு இன்வைட் வேற கொடுத்துருக்காங்க. அவரோட ஃபாரின் மினிஸ்டர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் 7 வருஷம் கழிச்சு எங்கள் ஊருக்கு வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்மளுக்கும் சைனாவுக்கும் 1000 பஞ்சாயத்து இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூரில் முக்கால்வாசி காரணம் சைனா தான். ஆனால் அந்த சைனா இன்னைக்கு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுது, நம்மளை வெல்கம் பண்ணுது. ஏன்னா உலகத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது. அமெரிக்காவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் தேவை. இனஃப் ஃபார் த டேஸ், கான் ஆர் த டேஸ். அமெரிக்கா, யூரோப் தான் பெருசு நினச்சிட்டு இருந்த காலகட்டம் போய், இல்லை இந்தியாவும் இங்கே பெரிய கண்ட்ரிங்க, சைனாவும் பெரிய கண்ட்ரிங்க, ரஷ்யாவும் பெரிய கண்ட்ரின்னு ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் ஒன்று சேர்ற காலகட்டத்தில் இந்த நேரத்தில் பிரேசிலும் நம்ம கூட சேர்றாங்க. பிரேசிலோட பிரசிடென்ட் லூலா கன்ஃபர்ம்டு ஹி ஸ்போக் டு மோடி அபவுட் பிரிக்ஸ் ரிட்டாலியேஷன். நம்ம தனித்தனியாக ரஷ்யா அமெரிக்காவை திட்டுது, இந்தியா திட்டுது, சைனா திட்டுது, பிரேசில் திட்டுது, அது பெரிய மேட்டர் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குரலாக இவங்களை அப்போஸ் பண்ணணும், அதுக்கு நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில் பிரசிடென்ட் லூலா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட பேசியிருக்காங்க. இது இன்னைக்கு நடந்திருக்குது. அண்ட் இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் இருக்கக்கூடிய பிஸ்னஸை நம்ம பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த ஷர்ட்டை நான் அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் வாங்கலான்னு இல்லை, கம்பெனிஸ்லாம் கேன்சல் பண்ணுறாங்கன்னு இல்லை. அப்போ இந்த ஷர்ட்டில் எங்கே போகும்? பிரேசில் போகும். கொஞ்சம் கிட்ட தான், அமெரிக்காவுக்கு கீழே. பட் அங்கே பிரேசில் பெரிய மார்க்கெட், அங்கே போகுது. அமெரிக்கா அளவுக்கு டாலர்ஸில் செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு ஒரு நம்ம டெம்பரரி ஃபிக்ஸ் பண்ண முடியும். சைனாவுக்கு போகும். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ண பார்க்குறோம். ஓகேவா? அவங்க ஸ்ட்ராங்காக இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு 5 நாடுகளும், ஓகேவா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, 5 நாடுகளும் ஒன்றா நிற்போம். இனஃப் நம்ம சும்மா பிரிஞ்சு இருக்கிறது. இதில் போக இன்னும் ஒரு 11 கண்ட்ரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். UAE இருக்குது, ஆஃப்ரிக்காவில் சில கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க ஒன்றா சேரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேவா? ட்ரம்ப் இல்லைன்னா இவங்க இவ்வளோ ஒன்றா சேர்ந்துருக்கவே மாட்டாங்க. தேங்க்ஸ் டு ட்ரம்ப் இவங்கலாம் இவ்வளோ ஆக்டிவாக ரொம்ப சீக்கிரமாக ஒன்று சேரணும்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.